வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல பிக்கப் அப்படின்ற ஃப்ரேசல் வெர்ப நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இன்ஃபேக்ட் இத வந்து 10 விதமான அர்த்தங்கள நம்ம யூஸ் பண்ணலாம். எல்லோருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு காமனான அர்த்தம் யாராவது போய் பிக்கப் பண்ணிட்டு வா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? என் குழந்தைய நான் பிக்கப் பண்ணிக்க போறேன். போய் அழைச்சிட்டு வர போறது. இந்த மாதிரி அர்த்தத்துல ரொம்ப காமனா இத யூஸ் பண்ணுவோம். இது தவிர வேற எந்த அர்த்தத்துல எல்லாம் இந்த பிக்கப்ங்கிற ஃப்ரேசல் வெர்ப நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது இந்த பிக்கப்ப கீழ ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா, அத மேல தூக்குறது, மேல எடுக்குறது அப்படிங்கிற அர்த்தத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ கீழ வந்து ஒரு புக் விழுந்துருச்சு. கீழ விழுந்த புக்க நான் எடுக்க குனிந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். I bent down to pick up the fallen book. I bent down to pick up the fallen book. இப்ப அதே மாதிரி குழந்தையை தூக்கி அணைத்தாள். கீழ ஒரு குழந்தை அழுதுட்டு இருக்கு அப்படின்னா, அத தூக்கி அணைத்தாள். She picked the baby up and cuddled her. She picked the baby up and cuddled her. போன எக்ஸாம்பிளுக்கும் இதுக்கும் உள்ள ஒரு டிஃபரன்ஸ் நீங்க நோட் பண்ணியிருக்கலாம். I bent down to pick up the fallen book அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த இடத்துல picked the baby up அப்படின்னு நம்ம பிரிச்சு சொல்லியிருக்கோம். இந்த பிக் அப்ன்ற ஃப்ரேசல் வெர்ப் வந்து செப்பரபிள். நீங்க பிக் அண்ட் அப் அப்படி செப்பரேட் பண்ணி நடுவுல கூட அந்த ஆப்ஜெக்ட்ட கொண்டு வரலாம். ரிசீவர எடுக்க முடியுமா? கொஞ்சம் ஃபோன் எடுக்க முடியுமா? அத அட்டெண்ட் பண்ண முடியுமா? இப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? கேன் யூ பிக் அப் த ரிசீவர்? கேன் யூ பிக் அப் த ஃபோன்? இப்படி நம்ம சொல்லலாம். இப்ப பிக்கப் உடைய செகண்ட் மீனிங் எல்லாருக்கும் தெரிஞ்ச மீனிங். ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து யாரையாவது கூட்டிட்டு வர்றது. இல்ல ஏதாவது ஒரு பொருள் இருந்ததுன்னா, அத போய் எடுத்துட்டு வர்றது. அதுக்கும் நம்ம வந்து பிக்கப்ன்னு சொல்லுவோம். இன்னும் 15 நிமிஷத்துல நான் உன்ன அழைக்க வரேன். அங்கேயே இரு. I'll pick you up in 15 minutes. Stay put. I'll pick you up in 15 minutes. Stay put. இந்த இடத்துல நீங்க இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பிக் அப் இது வந்து செப்பரபிள் இடையில வந்து ஆப்ஜெக்ட்ட கொண்டு வரலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? இப்ப இந்த இடத்துல நம்ம செப்பரேட் பண்ணி தான் யூ அப்படின்ற வார்த்தைய கொண்டு வந்திருக்கோம். இப்ப நான் என்னுடைய குழந்தைய பிக்கப் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, என்னோட பொண்ண போய் நான் பிக்கப் பண்ணிட்டு வர போறேன். ஐ அம் கோயிங் டூ பிக் அப் மை டாட்டர் எப்படி நம்ம சொல்லுவோம். இதுவே நம்ம வந்து மை டாட்டர் அப்படின்னு சொல்லாம, நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஹிம், ஹர், மீ இந்த மாரி வார்த்தைகள், யூ இந்த மாரி வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்றப்ப பார்த்தீங்களான்னா, அப்ப நாம பிக் அப் ஹர், பிக் அப் யூ, பிக் அப் மீ இந்த மாதிரி சொல்லாம, இந்த வார்த்தைய எப்பவுமே நடுவுல கொண்டு வருவோம். I'll pick her up in 15 minutes. I'll pick her up in 15 minutes. அப்படி நம்ம சொல்லுவோம். இந்த ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன நம்ம வந்து பின்னாடி கொண்டு வரக்கூடாது. இந்த மாரி நடுவுல கொண்டு வரணும். கொரியர் ஆஃபீஸ்லேருந்து போய் அந்த பார்சல் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வர போயிருக்கார். He has gone to pick up the parcels from the courier office. He has gone to pick up the parcels from the courier office. ஒருத்தவங்கள போய் அழைச்சிட்டு வர்றது மட்டும் இல்ல, எங்க இருந்தாவது பொருட்கள் எடுத்துட்டு வர்றதுக்கும் நம்ம வந்து பிக்கப்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். இப்போ தேர்ட் மீனிங், போய் எடுத்துட்டு வர்றதுன்னு சொன்னோம் இல்லையா? எதையாவது வாங்கிட்டு வர்றது. காசு குடுத்து கடையில ஏதாவது பொருள வாங்கிட்டு வர்றது. அதுக்கும் நாம வந்து பிக்கப்ன்ற ஃப்ரேசல் வெர்ப நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்னைக்கு நைட்டு டின்னர் வெளில வாங்கிட்டு வந்துடுறீங்களா? எனக்கு சமைக்கிறதுக்கு டைமே இல்ல. கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுங்க. Please pick up dinner tonight. I have no time to cook. Please pick up dinner tonight. I have no time to cook. அதே மாதிரி வீட்டுக்கு வர வழியில கொஞ்சம் பிரெட் வாங்கிட்டு வரீங்களா? Can you pick up some bread on your way home? Can you pick up some bread on your way home? pick up உடைய தேர்ட் மீனிங் ஒரு பொருள காசு கொடுத்து வாங்கிட்டு வர்றது. இப்போ பிக்கப்கான ஃபோர்த் மீனிங் யாரும் கத்துக் குடுக்காம நாமளா ஒரு விஷயத்த கத்துக்கிறது. ஒருத்தவங்க வந்து தானா ஒரு விஷயத்த கத்துக்கிறது. அதுக்கும் நாம பிக்கப்ன்ற இந்த ஃப்ரேசல் வெர்ப நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப ஒரு சில ஹிந்தி வார்த்தைகள் நம்ம பேசுறோம் அப்படின்னா, இதெல்லாம் நீ எப்போ கத்துக்கிட்ட? எங்க கத்துக்கிட்ட? நானா சும்மா அந்த மூவிஸ்லேருந்து கத்துக்கிட்டேன். I picked up a few Hindi words from movies. I picked up a few Hindi words from movies. இப்போ ஒரு இடத்துக்கு புதுசா வேலைக்கு போறோம். எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. கவலைப்படாத. அப்படியே மத்தவங்க பண்றத பார்த்து, பார்த்து போக, போக நீயே கத்துக்குவ. You will pick it up as you go along. You will pick it up as you go along. இப்ப இங்க கூட பார்த்தீங்களான்னா, இந்த இட்ன்ற வார்த்தைய பிக் அப் இட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அதனால தான் நம்ம இட்ட வந்து நடுவுல கொண்டு வந்திருக்கோம். அவங்க பேசிக்கிட்டதுலேருந்து நானா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். இந்த இன்ஃபர்மேஷன யாரும் என்கிட்ட சொல்லல. அவங்க பேசிக்கிட்டதுலேருந்து நானா தெரிஞ்சுக்கிட்டேன். I picked up the information from their conversation. I picked up the information from their conversation. இப்போ பிக்கப் உடைய ஃபிஃப்த் மீனிங். உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. அவங்க வந்து இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அவங்களோட ஹெல்த் சரியாயிடுச்சு. இதெல்லாம் சொல்றதுக்கும் நம்ம வந்து பிக்கப்ன்ற ஃப்ரேசல் வெர்ப யூஸ் பண்ணுவோம். கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அவருடைய உடல்நிலை தேற ஆரம்பித்தது. He started to pick up after a few days of rest.
He started to pick up after a few days of rest. யாராவது உடம்பு சரியில்லாம இருந்து சரியானா, அத நாம வந்து பிக்கப்புன்ற ஃப்ரேஸல் வெர்ப் வச்சு சொல்லலாம்னு இப்ப தான் பார்த்தோம். பட் அதுவே நம்ம யார்கிட்ட இருந்தாவது நமக்கு வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு. மத்தவங்க கிட்டேருந்து அது எனக்கு தொத்திக்கிச்சு. அப்படி சொல்றதுக்கும் நாம வந்து பிக்கப்ன்னு சொல்லுவோம். வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், கோல்டு இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கும் நம்ம பிக்கப் வச்சு சொல்லலாம். என் பையன் கிட்டேருந்து எனக்கும் சளி பிடிச்சிருச்சு. ஐ பிக்ட் அப் கோல்ட் ஃப்ரம் மை சன். இல்லன்னா ஐ பிக்ட் அப் அ கோல்ட் ஃப்ரம் மை சன் இப்படி சொல்லலாம். ஐ பிக்ட் அப் வைரல் இன்ஃபெக்ஷன் ஃப்ரம் மை சன் இப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம். மெட்ராஸ் போயிருந்தப்போ அவனுக்கும் வைரல் ஃபீவர் வந்துருச்சு. யார்கிட்ட இருந்தோ அவனுக்கு வந்துருச்சு. எப்படி நம்ம சொல்லப் போறோம்? He picked up the viral fever when he visited Chennai. He picked up the viral fever when he visited Chennai. செவன்த்தா பிக்கப்ன்ற இந்த ஃப்ரேசல் வெர்புக்கு நம்ம பார்க்க போறது, ஏதாவது ஒண்ணு ஜாஸ்தி ஆகுது. ஒரு ஸ்பீட் ஏதாவது ஒண்ணு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றதுக்கும் நம்ம பிக்கப்ன்ற ஃப்ரேசல் வெர்ப் வச்சு சொல்லுவோம். இப்ப காற்றின் வேகம் அதிகரிக்க ஆரம்பித்தது. The wind began to pick up. இந்த இடத்துல நம்ம ஸ்பீடுங்கிற வார்த்தையை நம்ம சொல்லல. The wind began to pick up அப்படின்னாலே ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிச்சு. இந்த இடத்துல இந்த அப்ன்ற வார்த்தை தான் இந்த இடத்துல க்ளூவே. அது வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றதுக்கு. இப்ப அதே மாதிரி டிஸ்கவுண்ட் அனௌன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் விற்பனை அதிகரிக்க தொடங்கியது. The sale began to pick up after the discount was announced. The sale began to pick up after the discount was announced. கார் வேகம் எடுத்தது, வேகம் அதிகரித்தது. The car picked up speed. The car picked up speed. இப்படிலாம் நம்ம வந்து பிக்கப்க்கு ஒண்ணு இன்க்ரீஸ் ஆனுச்சு அப்படின்னு சொல்றதுக்கும் நாம யூஸ் பண்ணுவோம். அடுத்ததா நம்ம பார்க்க போற அர்த்தம். இதே பிக்கப்ன்ற ஃப்ரேசல் வெர்ப நாம ஏதாவது ஒரு வேலைய நம்ம பாதியில விட்டுருப்போம் இல்லையா? அத கன்டின்யூ பண்றது. அந்த அர்த்தத்திலயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப வந்து லஞ்சுக்கு அப்புறம் நம்ம வந்து மீட்டிங்க கன்டின்யூ பண்ணலாம். ஸோ அப்போ மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. லஞ்சுக்கு அப்புறம் நம்ம கன்டின்யூ பண்ணுவோம். The meeting will pick up after lunch. The meeting will pick up after lunch. ஸோ அதே மாதிரி நம்ம விட்ட இடத்துலேருந்து தொடங்குவோம் வா. நம்ம ஏற்கனவே ஏதோ ஒரு கேம் விளையாண்டுட்டு இருப்போம். இல்லைன்னா நம்ம வந்து கிளாஸ்ல டீச்சரா இருக்கட்டும், ஏதோ ஒரு லெசனை பாதி நடத்திருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு லெட்ஸ் பிக் அப் வேர் வி லெஃப்ட் ஆஃப். லெட்ஸ் பிக் அப் வேர் வி லெஃப்ட் ஆஃப். திரும்பவும் அதே டாபிக் எடுக்கிறார். He picks up the same topic again. He picks up the same topic again. இப்போ பிக்கப் உடைய 9th மீனிங் பிக்கப் வந்து சிக்னலை ரிசீவ் பண்றது. ஸோ அதுக்கும் நம்ம பிக்கப் வச்சு சொல்லுவோம் இல்லையா? என் ரூம்ல வைஃபை சிக்னல் கிடைக்கல. ஐ கேன் பிக் அப் த வைஃபை சிக்னல் இன் மை ரூம். இட்ஸ் டூ வீக். ஐ கேன் பிக் அப் த வைஃபை சிக்னல் இன் மை ரூம். இட்ஸ் டூ வீக். ஸோ அதே மாதிரி இந்த ரேடியோவில் நீங்க ஹலோ எஃப்எம் வைக்க முடியுமா? அது வந்து அந்த சிக்னல் கிடைக்குமா? கேன் யூ பிக் அப் ஹலோ எஃப்எம் ஆன் திஸ் ரேடியோ? கேன் யூ பிக் அப் ஹலோ எஃப்எம் ஆன் திஸ் ரேடியோ? கடைசியா நம்ம பார்க்க போறது பிக்கப்ப நாம ரூம கிளீன் பண்றது. அதாவது ஒரு இடத்த கிளீன் பண்றது. அதுக்கும் நாம வந்து யூஸ் பண்ணுவோம். டைடி அப் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துல பிக்கப்பையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ரூமை கிளீன் பண்ணிடு. பிக் அப் யுவர் ரூம் பிஃபோர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அரைவ். பிக் அப் யுவர் ரூம் பிஃபோர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அரைவ். கிச்சன் பயங்கர குப்பையா இருக்கு. கொஞ்சம் அதை கிளீன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணு. ஹெல்ப் மீ பிக் அப் த மெஸ் இன் த கிச்சன். Help me pick up the mess in the kitchen. So இந்த வீடியோல நாம pick upன்ற phrasal verb 10 different meaningsல யூஸ் பண்றத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.